இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வில்லனை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த வில்லனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வில்லன் வேலையை செய்கிறதுல வந்து பெஸ்ட்டு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லலாம். ஏன்னா அந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக அவர் அந்த வேலையை செய்கிறாரு. ஸோ அதனால் வந்து இவருக்கு அந்த அவார்டை கொடுக்கலாம். யார் இவர் அப்படி ஏன் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சார், என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெல்கம் டு 2T TV. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம பசங்க எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெஸ்ட்டு கோர்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க விலையாக இருக்குது. அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ₹700 வந்து எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு ஒரே வேலை தான். அண்ட் தனித்தனியாக நீங்கள் வாங்க தேவையில்ல, ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கிடைக்கும், போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பிஸ்னஸ் கோர்சஸ் எல்லாமே அதில் தான் வரப்போகுது, ஒரே ப்ரைஸ் தான், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது ஒரு புது இனிஷியேட்டிவ். அது நம்ம தமிழ்நாட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட வந்து அந்த கோர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அண்ட் ஸோ இந்த வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தனி ஒருவன் படத்தில் வர சித்தார்த் அபிமன்யு. ஸோ இந்த வில்லன் வந்து படத்தில் வந்து அரவிந்த் சாமி பண்ணியிருப்பார். அது வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்றதுனாலலாம் கிடையாது. ஆக்சுவலி அந்த கேரக்டரோட கான்செப்ட்டு அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நிஜமாக அந்தமாரிலாம் ஆளுங்க இருக்கிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து கான்செப்ட் ஆஃப் இலுமினாட்டியை வச்சு தான் அதை வந்து பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கிறாங்க. பட் அந்த வில்லன் வந்து எதனால் வந்து ஐ வுட் ரேங்க் ஹிம் as த மோஸ்ட் டெட்லியஸ்ட் வில்லன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஒரு வில்லன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் நாட் லைக் நெசசரிலி வந்து அவன் வந்து ஈவலாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அவனுக்குன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் அவன் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறான். அதை அச்சீவ் பண்ணுற வே வந்து அவன் வந்து தப்பான வழியில் அவன் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறான். சம்டைம்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறதே கூட தப்பான ஒரு விஷயமா இருக்கும். பட் அகெயின் லைக் மாரல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு மாரல் காம்பஸ் இருக்கும், உங்களுக்கு ஒன்று இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் கரெக்டுன்னு சொல்லுவோம், ஒரு சில விஷயம் தப்புன்னு சொல்லுவோம். இதே நீங்கள் இன்னொரு கண்ட்ரியில் போனீங்கன்னா வந்து அங்கே வந்து ஆப்போசிட்டாக கூட இருக்கும். ஸோ அதனால் இந்த மாரல் காம்பஸ் அப்படின்றது வந்து வில்லனுக்கு வந்து அவனோட மாரல் காம்பஸ் கொஞ்சம் கொசமசான் இருக்குது, அவ்வளோதான் பிரச்சனை. சரி, இப்போ சித்தார்த் அபிமன்யு வந்து ஏன் வந்து ஒரு பெஸ்ட் வில்லன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் பண்ணுறது எல்லாமே ஹை ரிஸ்க்கான ஒரு விஷயமா பண்ணிருப்பான். ஸோ அது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஆர்கன் ட்ரேடாக இருக்கட்டும், ஆர்கன் ஹார்வெஸ்டிங்காக இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ட்ரக் ஸ்மக்லிங் இந்தமாதிரி விஷயமா இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே அவன் பண்ணுவான். ஆனால் எதுலேயுமே வந்து அவன் பேர் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஸோ ஏன்னா அது எதையுமே வந்து டைரெக்டாக அவன் டீல் பண்ணியிருக்காது. அதாவது இந்த தப்பை வந்து இப்போ யாரோ ஒருத்தன் பண்ணி மாட்டிக்கிட்டான் அப்படின்னா வந்து அவனை கை காட்டினா இவன் போய் மாட்டிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு லூப் ஹோல் வச்சிருக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அதில் வந்து அவன் ரொம்ப ப்ரிசைஸாக வர இருப்பான். அண்ட் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த ஒரு விஷயத்த வந்து அவன் கான்ஷியஸாக இருப்பான். அந்த ஒரு அவேர்னஸ் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் எப்போவுமே ஒரு அவேர்னஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து அவன் அதுக்கு சூஸ் பண்ணுற ஆளுங்க. ஸோ கைஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணணுன்னாலும் சரி, அதுக்கு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பர் வேணும். நீங்கள் ஒரு நல்ல கண்ட்ரி ரன் பண்ணணுன்னா அதுக்கு நல்ல மினிஸ்டர்ஸ் வேணும். ஸோ அந்தமாரி வந்து அவன் ஒரு வில்லனு, அவன் வில்லன் வேலை தான் செய்ய போகிறான். இதுக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்றதுக்கு ரியல் எஸ்டேட்டில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறானோ அவனை வச்சுருப்பான். அதேமாரி ஒரு டாக்டராக வந்து ஆர்கன் விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சுருப்பான். ஸோ அந்தமாரி வந்து அந்தந்த ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள எடுத்து தான் வந்து அவன் யூஸ் பண்ணுவான். அவங்களுக்கு நிறைய பெர்க்ஸும் கொடுப்பான், அவங்கள ஹாப்பியாக வச்சுருப்பான். நிறைய நேரம் வந்து இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நீங்கள் கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஏன் முன்னேறலை அப்படின்றது காரணம் வந்து அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த கம்பெனி முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஆசையே இருக்காது. அந்த ஒரு இதுவே இருக்காது. எந்த கம்பெனிலாம் வந்து நல்லா முன்னேறுதோ அங்கே நீங்கள் போய் இந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட வந்து அந்த கம்பெனியை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும். அவங்க அந்த கம்பெனி முன்னேறுன்ற நிஜமாலுமே ஏதோ ஒரு உழைப்பை போடுவாங்க, அந்த கஸ்டமர்கிட்ட சிரித்து பேசுவாங்க, இந்தமாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ அந்தமாதிரி சித்தார்த் அபிமன்யு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈவன் ஒரு அடியால் கேரக்டரில் ஒருத்தன் வருவான். அவன் சும்மா வந்து கொலை மட்டும் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவன்கிட்ட இவன் பேசுகிற விதம், சித்தார்த் அபிமன்யு கேரக்டர் பேசுகிற விதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை நம்பி பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கும். ஸோ அப்போ என்னென்னா இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிறவன், மல்டி க்ரோர் பிஸ்னஸ் பண்ணுறவன் நம்மள்ட்ட வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்குறான், நம்மளை நம்பி கொடுக்குறான், நம்மக்கிட்ட வந்து டைரெக்டாக காண்டாக்டில் இருக்கிறான் அப்படின்றதே வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஹோப்பு தானே. ஸோ நாளைக்கு வந்து இவனை நம்பி நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நம்மள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் லைக் இட் கிவ்ஸ் அ வெரி பிட் ஹோப் தான். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அவன் பண்ணுவான். ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து குறுக்கால அவனோட மிஷனுக்கு குறுக்கால வரத்துக்கு விடவே மாட்டான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் போய் சொல்லுங்களேன். வீட்டில் உடனே வந்து எதுக்கிட்ட தேவையில்லாத வேலை, இந்த வேலையை நீ உருப்படியாக பண்ணதில்லை, இதுக்கு முன்னாடி என்னத்தை பண்ண, உனக்கு என்ன தெரியும், காசுக்கு எங்கே போவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டக்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. அவங்க கிட்டக்க வந்து நீங்கள் டக்குன்னு வந்து ஈவன் உண்மை வந்து அதுக்கு புறம்பாக இருந்தாலும் சரி டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேச முடியாது. உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கும், இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும், அண்ணனாக இருக்கும், தம்பியாக இருக்கும், நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேச முடியும். இதுவே உங்கள் ஃப்ரெண்டோ வேறு யாராச்சும் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து சித்தார்த் அபிமன்யு கூடவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்,
ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே அவனுக்கு லயபிலிட்டியாக வரும், அவனோட விஷனுக்கு குறுக்கால வரும் அப்படின்னா தீர்த்து கட்டிடுவோம். ஸோ அவன் வந்து அது ஃபீல் பண்ணுறது, அந்த எமோஷனலாக ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். ஒரு வீக்னஸ் அவனுக்குன்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்க மாட்டான். ஹீரோ கேரக்டர்ஸ் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் இருக்கும். அவன் பாரு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், கடத்தி வச்சிருக்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவை கடத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும். வேறு இந்த வில்லனுக்கு வந்து ஜென்ரலாக நிறைய படத்தில் வில்லனுக்கும் அந்தமாரி ஒரு சிச்சுவேஷன் காட்டுவாங்க. பட் இந்த வில்லனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அவன் வந்து அந்த விஷயத்துலலாம் வந்து பயங்க மாட்டான், அதுக்கெலாம் வந்து பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஒரு எக்ஸிட். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளார போகிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்லேருந்து எப்போ கரெக்டாக வெளியில் வரணும் அப்படின்றது தெரியணும். ஏன்னா எலான் மஸ்க் வந்து பேபால்குள்ளார போனது ஓகே, பேபால்லேருந்து எப்போ வெளியில் வந்தாரோ அப்போ தான் அவர் காசு கிடச்சிச்சு, அதை வச்சு தான் வந்து டெஸ்லா அந்த கம்பெனிஸ்லாம் உருவாக்குனார். ஸோ அந்தமாரி வந்து இவன் வந்து இந்தமாரி ஒரு பிரச்சனைக்குள்ளார மாட்டிட்டா எனக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து யார் எந்த பவரில் இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்கள நான் லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். டைம் இன்வெஸ்ட் பண்ணுவான், பணம் இன்வெஸ்ட் பண்ணுவான், அதெல்லாம் க்ரியேட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவான். ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஒரு மிஸ் இந்தியா கூட வந்து இருக்கிறத வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொலிட்டிஷியன் அந்த வேலையை செய்யணும், ஒரு பிரச்சனை வந்துடுச்சு எனக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னோடனே அந்த பொலிட்டிஷியனை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அதை டக்குன்னு யூஸ் பண்ணுவோம் ஒரு ட்ரம்ப் கார்டாக. ஸோ அப்போ என்னென்னா நம்ம ஒரு ப்ராப்ளத்தில் வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. அது நாளைக்கு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்று வரும் ஒரு 10 வருஷம் கழிச்சு. பட் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துக்கு யாரெல்லாம் போவாங்களோ அவங்க எல்லாத்த பற்றியும் ஒரு சீக்ரெட்டை நம்ம லேர்ன் பண்ணி வச்சுப்போம். கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறப்ப நம்ம என்னென்னைக்கெலாம் அவங்களுக்கு தேவையோ அப்போலாம் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்ப் கார்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து அவனுடைய எதிரி யாருன்னு தெரிஞ்ச உடனே வந்து அவன் ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கவனிச்சா மற்ற படத்துலலாம் வந்து வில்லன் வந்து கடைசி வரைக்கும் ஹீரோவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் விக்ரம் படம்னு நினைக்கிறேன். விக்ரம் படம், அந்த படம் வந்து அந்த படத்தில் வந்து விக்ரம் இருப்பான், ஒரு பொலிட்டீஷியன் இருப்பான், அந்த பாட்டி கூட ஒரு பாட்டெலாம் பாடும்ல, ஸோ ஜோதிகால் அந்த படத்தில் இருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரமை வந்து அந்த ரவுடியும் சரி அந்த அரசியல்வாதியும் சரி கடைசி வரைக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி அவன் சிஎம் லெவலுக்கு போய் அந்த பிரச்சனையை போட்டு கொடுத்து அந்த மினிஸ்டரை காலி பண்ணி மினிஸ்டரை வந்து போலீஸை சுடுற மாரி கொண்டு வந்து வச்சிரும். அந்த படம் பேர் ஐயோ மறந்துருச்சு. சரி ஓகே. ஸோ அந்த படம். ஸோ இப்போ அது மாதிரி வந்து சித்தார்த் அபிமன்யு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயம் ரவி கேரக்டரை வந்து அவ்வளோ தூரம் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டான். ஃபஸ்ட்லேருந்தே வந்து ரொம்ப ப்ரிசைஸாக வந்து அவனை வந்து வாட்ச் பண்ணுறது, அவனை போய் அவன் இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் கவனிச்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மற்ற வில்லனுங்க நிறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம். எப்போவுமே கடைசி வரைக்கும் அந்த ஹீரோ வந்து பெருசாக பிரச்சனையாக வர வரைக்கும் வந்து அந்த ஹீரோ கிட்டே போய் ஏதாவது அடியால் அனுப்புறது அந்த மாதிரி இருக்குமே தவிர அந்த ஹீரோவை சீரியஸாக ஒரு ப்ராப்ளம் அதை இன்றைக்கி கிளியர் பண்ணி விட்ருவோம் அப்படின்றது இருக்காது. சித்தார்த் அபிமன்யு வந்து அவன் ஜெயம் ரவியோட இடத்துக்கு போவான், ஜெயம் ரவியை ஃபாலோ பண்ணுவான், ஜெயம் ரவி கிட்ட ஒரு சென்சரே வச்சுருவான், ஒரு மைக்ரோஃபோன் வச்சுருவான், ஜிபிஎஸ் ட்ராக்கரும் வச்சுருவான். அந்த அளவுக்கு வந்து அவன் ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தான். அந்தமாரி ஊரில் 1000 பேர் இருப்பாங்க. அவனுக்கு மேலே இருக்க கமிஷனரே கூட வந்து சித்தார்த் அபிமன்யு வாங்கியிருக்கலாம். அப்படி ஆக்சுவலி அந்த படத்தில் அந்தமாரி சீன்ஸ்லாம் வரும். அவன் ஆக்சுவலி வந்து பரேடுக்கு வந்து அவன் வந்து கன்னெல்லாம் வந்து கொடுப்பான், ரிவார்டு கிஃப்ட்டாக இது கொடுக்குறது, அந்த பரேடு அந்த ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்குறது, அந்தமாரி பெரிய சீஃப் கெஸ்ட்டாக வரவன். ஸோ அந்தமாரி ஒரு பொசிஷனில் இருந்துக்கிட்டும் ஒரு சின்ன த்ரெட்டுனாலும் அதை சீரியஸாக எடுத்துக்கிறது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பப்ளிக் பர்சனா. ஸோ நிறைய வில்லன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தமாரி கேரக்டர்ஸ் காட்டுவாங்க, வெளியில் வந்து நல்லவனாக இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆனால் இந்த சித்தார்த் அபிமன்யோட கேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவன் எங்கெங்கெல்லாம் வந்து அவனோட பர்சனாவை கொண்டு போகிறான் அப்படின்றது வந்து அங்கெல்லாம் அவனோட நெட்வொர்க்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸு, பொலிட்டீஷியனு, கிட்ஸு, எஜுகேஷனு, ஸோ இந்தமாரி ஏரியாஸில் வந்து அவனோட பப்ளிக் பர்சனாக வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஏன்னா அந்த இடத்துல இருந்து அவனுக்கு வந்து வர சப்போர்ட் வந்து ஒரு பக்கம் பவர் அண்ட் மணி அண்ட் பொலிட்டிக்ஸ் இந்தமாரி விஷயம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து மாஸ் சப்போர்ட்டும் இருக்கும். கிட்ஸுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னாலே ஒரு மாஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்தமாரி விஷயம்லாம். ஸோ ஐ திங்க் ஓவரால் வந்து த கிரேட்டர் த சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ்க்கு வந்து நம்ம லெஸர் த வீக்னஸ் இருக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த வில்லனுக்கு வந்து இந்த வீக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் அதனால் வந்து த கிரேட்டர் த சான்ஸ். இந்த படன்றதுனால வந்து அவன் தோத்தான். இல்லைனா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஒரு பெரிய பெரிய புள்ளிகள்லாம் இருக்காங்களா அந்தமாரி வந்து சித்தார்த் அபிமன்யு வந்து ஆகியிருப்பான் அப்படின்றது தான். அண்ட் ஹீரோ வந்து முடிச்சு விட்றதுக்கான ரொம்ப நேரம் ஆகிருக்காது. ஸோ பட் படம்ன்றதுனால ஹீரோ ஜெயிச்சார், நல்ல வேலை. ஓகே, ஸோ வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much for all the 11 support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வேறு ஏதாவது இன்னும் டிஃப்ரெண்ட் ஏதாவது டாபிக் ஏதாவது வீடியோஸ் இருக்குது அப்படின்னா டாபிக்ஸை போடுங்க, நம்ம பண்ணுவோம்.